நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை இன்று நீங்கள் செய்கிறதுனால தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டில் எதிர்மறையான ஆற்றல் நிரம்பி இருந்தாலும் சரி, இன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலமாக அதை எளிதாக சரி செய்து விடலாம். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய சூழலில் பணம் தான் எல்லாத்துக்குமே மூலதனமாக இருக்குது. பணம் இல்லை அப்படின்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. அப்படி மிகவும் முக்கியமான பணம் நம்மக்கிட்ட அதிக அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாம் ரொம்பவே கஷ்டப்படுறோம். அப்படி கஷ்டப்பட்டாலும் வரக்கூடிய பணமானது அன்றைய செலவுகளுக்கு மட்டுமே தான் செலவாகுதே தவிர அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குமே நாம் அன்றாடம் அந்த பணத்தை தேடி போய் தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கிற சூழலில் நமக்கு கிடைக்காத சமயத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரமானது அமைகின்றது. அப்படி நம் வாங்கிய நபரிடம் நமக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இருவருக்கும் இடையே மனக்கசப்புகள் அதிகமாக இருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இந்த கடன் மூலமாகத்தான் நமக்கு வருகின்றது. அந்த கடனை நாம இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் செய்வதன் மூலமாக விரைவில் அந்த கடன் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் நம்மை வந்து அடையும். இப்படி இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதுனால நமக்கு எப்படி பணம் வரும் என்ற சந்தேகமும் இருக்கும். சில பேருக்கு வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்களோ அல்லது ஜாதகத்துல கிரக தோஷங்கள் இருப்பதனாலேயோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஈடுபாட்டோடு செய்தாலுமே அதற்கு உண்டான பலன் நம்மை வந்து சேருவது இல்லை. இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் நமக்கு நேரம் சரியில்லாமல் இருப்பதுதான். அப்படி நேரம் சரியில்லாமல் இருப்பதனால் நம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அன்றாடம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்படுறோம். இது போல எதிர்மறையான ஆற்றல் நீக்க வேண்டிய பரிகாரங்களை நம்ம செய்தோம் என்றால் நமக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அந்த நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் பொழுது வாய்ப்புகள் நம்மை தேடி தானாகவே வரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதற்கு ஏற்றாற் போல நம்ம உழைப்பதற்கு ஏற்ப நமக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். இதன் மூலமா நமக்கு வருமானம் அதிக அளவில் கிடைக்கும் பொழுது நம் வாங்கிய கடனையும் கொடுப்பதோடு இல்லாமல் அன்றாடம் நம் தேவைகளுக்கு உண்டான செலவுகளையும் நம்மால் பார்த்து கொள்ளவும் முடியும். அதற்காகவே ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்திருங்க. ஒருத்தருக்கு பணம் அதிகமாக தேவை அப்படின்னா அவங்க அதற்கு அளவுக்கு அதிகமான உழைப்பை தர வேண்டும். கடினமாக உழைத்தால் மட்டுமே பணம் சேர்ந்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. யார் ஒருவரிடம் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது பணமும் சேரும். அப்படி நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிப்பதற்காக நாம் பலவிதமான வழிபாடுகளை செய்வோம். பூஜைகள் அதிகமாக செய்வோம், பரிகாரங்களை செய்வோம், அல்லது சில விஷயங்களை நம்ம வந்து எதிர்மறையாக சிந்திக்காம நேர்மறையாக சிந்திக்கும் பொழுது நமக்கு எல்லாமே தானாகவே கைகூடி வரும். கடன் பிரச்சனையை தீர்க்க நாம செய்ய வேண்டிய இந்த ஒரு பரிகாரமானது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்வது சிறப்பு. முடிந்தவர்கள் தினமும் செய்யலாம். முடியாத பட்சத்தில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற சந்திர ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களிலும் இந்த பரிகாரத்தை நாம செய்யலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற சிறப்பான நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்வது இன்னும் நமக்கு பல பலன்களை தரும். தங்களுடைய வசதிக்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து கொண்டு அந்த நாளில் தொடர்ச்சியாக இந்த வழிபாடை செய்யுங்க. அதன் மூலமா உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கும். நேர்மறை ஆற்றல் அந்த இடத்துல அதிகரிக்கும். அதன் மூலமாக பணவரவு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்குவதோடு இல்லாமல் கடன் போன்ற பிரச்சனைகளையும் நம்மால் தீர்க்க முடியும். எந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்களோ அந்த நாளில் ராகு காலம், யமகண்ட நேரத்தை தவிர்த்து ஏதாவது ஒரு நேரத்தில் தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு அசைவம் சாப்பிடலாம். ஆனால் அசைவம் சாப்பிட்ட பிறகு இதை நீங்கள் செய்யக்கூடாது. இதற்கு நமக்கு பச்சை கற்பூரம், கிராம்பு, ஒரு சிறிய அகல் விளக்கு, 2 துண்டு பச்சை கற்பூரம், இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 5 கிராம்பை போட்டு நாம் எரிக்கணும். இதை நம்ம வீட்டினுடைய மைய பகுதியில் செய்யலாம், சமையல் அறையில் செய்யலாம், அல்லது எந்த இடத்துல பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ அந்த இடத்திலேயும் நாம் செய்யலாம். அப்படி அந்த பச்சை கற்பூரமும் கிராமும் முழுமையாக எரிந்த பிறகு அதிலிருந்து வரக்கூடிய புகையை வீடு முழுவதும் நாம் காட்டணும். வீடு முழுவதும் காட்ட முடியாவிட்டாலும் எந்த இடத்துல பணத்தை நாம் சேர்த்து வைக்கின்றோமோ அந்த இடத்தில் நாம் வைக்கலாம். இப்படி காட்டுவதன் மூலம்
மூலமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது முற்றிலும் நீங்கும். பச்சை கற்பூரம், கிராம்பு இது ரெண்டுமே மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருளாக சொல்லக்கூடியது. இதனுடைய வாசத்திற்கு மகாலட்சுமி அடிமை ஆவாள். எதிர்மறை ஆற்றலை நீக்கி அதிக அளவில் நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடியதாக இது இரண்டுமே இருக்கிறது. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு சின்ன அகல் விளக்கில் பச்சை கற்பூரமும் கிராம்பும் இந்த 2 பொருளையும் சேர்த்து எரிப்பதன் மூலமாக எதிர்மறை ஆற்றலானது நீங்க பெற்று நேர்மறை ஆற்றல் அந்த இடத்துல நிரம்ப ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக இதை நாம செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல நல்லதொரு மாற்றங்கள் நம்மால பார்க்க முடியும். எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதை முழுமனதோடு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் செய்தால் ஒழிய அதனுடைய பலனை நம்மால் பார்க்க முடியும். இந்த பரிகாரத்தை முழு மனதோடு ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்து பாருங்க. எதிர்மறை ஆற்றல் முற்றிலும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.